சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா சொல்லப் போகும் செய்தி இன்ப அதிர்ச்சியாகவும் இருக்கலாம், துரோகத்தின் உச்சக்கட்டமாகவும் இருக்கலாம். இந்த இரண்டில் எது உனக்கு பொருந்தும் என்பதை இதன் இறுதியில் நீ எனக்கு சொல்லியாக வேண்டும். உன் சாயப்பா இன்று நான் சொல்ல வந்த காரியத்தையாவது முழுமையாக கேள். எப்போது எது பேச வந்தாலும் பாதியில் தள்ளிவிட்டு போவது உன் வழக்கமாக போய்விட்டது. வாழ்க்கையில் நடக்கப் போகும் நடந்து கொண்டிருக்கும் காரியத்தை எடுத்து வந்தால் உன் கையால் தள்ளிவிடப் போகிறாய். அப்படி இருக்கும்போது எது நல்லது என நடந்து கொண்டிருக்கிறது, அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமலேயே போய் உன்னை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை துணைக்கு நேர்ந்ததை கேள். உன்னை கரம் பிடித்த அந்த நாளிலிருந்து, உன்னை பிரிந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை உன் துணை இழந்த ஒரு சந்தோஷத்தை நேற்று இரவு பெற்றிருக்கிறார். அதை உன்னிடத்தில் நான் சொல்லத்தான் வந்தேன். துரோகம் உனக்கு கிடைத்திருக்கிறதா, இல்லை துரோகம் உன்னை இழந்து விட்டதா, இல்லை நம்பிக்கை துரோகத்தை நீ பெற்றுவிட்டாயா, இல்லை உனக்கு நம்பிக்கை கிடைத்திருக்கிறதா, இல்லை இது இன்ப அதிர்ச்சியாக இருக்கிறதா, இதை முழுமையாக கேட்பது உன்னுடைய கடமையாக எடுத்துக்கொண்டு கேள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை துணையின் மீது அதீத அன்பு வைத்திருக்கிறாய். ஏதோ சில காரணங்களுக்காக பிரிந்திருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு பிரிந்திருக்கிறாய். உன் துணையை மறைத்தால் தானே நினைப்பதற்கு என்ற வண்ணத்தில் அனுதினமும் அணுநொடியும் நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய். உனக்கு நீயே சில தண்டனைகளையும் கொடுத்துதான் இருக்கிறாய். சற்று பொறுமையாக இருந்திருந்தால் இன்று உறவு அருந்திருக்காதே என்று நீ உன் தலையிலும் அடித்து கொண்டிருக்கின்றாய். பிறர்கள் சிரிக்க நான் வாழ்ந்து விட்டேன், நான் சிரிக்க மறந்தால் தான் பிறர்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று உன்னை நீயே கொடுமைப்படுத்தி கொண்டும் இருக்கின்றாய். இந்த சூழலில் உன் வாழ்க்கை துணைக்கு என்ன சந்தோஷம் கிடைத்து விட்டது? அப்படி உன்னை பிரிந்த நாள் முதல் இந்த நாள் வரை இழந்த சந்தோஷம் என்ன? அது எப்படி அவருக்கு நேற்று இரவு கிடைத்தது? யாரால் கிடைத்தது? எதன் மூலம் கிடைத்தது? இனி உன்னை நினைத்து பார்ப்பாரோ? இத்தனை கேள்விக்கும் ஒரே பதிலை சொல்ல காத்திருக்கின்றேன். கேட்க நீ தயாராக இருந்தால் சொல், நான் தயாராக இருப்பேன் என்பதை புரிந்து கொள். எப்போதும் வாழ்க்கையில் தெளிவு வேண்டும் என்றால் நம்பிக்கையோடு நீ விரும்பும் தெய்வத்தின் வாழ்க்கை நம்பிக்கையோடு கேட்டு உன் வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும். அந்த நம்பிக்கையை இழந்தாய் என்றால் வாழ்க்கையில் எதுவுமே உன் அருகில் இருக்காது, வெறுமை மட்டுமே. இன்று நீ பெற்றது இன்ப அதிர்ச்சிதான். என் குழந்தையே, உன் துணை என்ன மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் தெரியுமா? அவருக்கு முழு சந்தோஷம் எங்க கிடைத்திருக்கிறது தெரியுமா? நேற்று உன்னோடு ஒன்று சேருவோர் என்று உன்னோடு கைகோர்த்து கரம் கோர்த்து சந்தோஷமாக இருப்பது போல் உன் துணை கனவு கண்டு எழுந்து அமர்ந்து அதை நினைத்து நினைத்து மனமுருகி கண்ணீர் விட்டு கதறி அழுதார். உன் மீது அளவில்லாத அன்பு நேற்று பொங்கிவிட்டது. உன் வாழ்க்கை துணை உனக்கு செய்த துரோகம் உன்னை விட்டு போய்விட்டது. நீ அதை இழந்து விட்டாய். விட்டுவிடு, அதை பற்றி கவலைப்படாதே. கட்டாயம் உன் வாழ்க்கை துணை உன்னை தேடி வரும். இது சத்தியம். உன் சாயப்பா நான் உனக்கு நடத்தி தருகின்றேன். உன் கனவு நிஜமாகும். கவலைப்படாதே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.